Hello students, இப்போ நம்ம 12th காமர்ஸ் மார்ச் 2020 ஓட எக்ஸாம் பேப்பரோட கவர்மெண்ட் ஆஃபிஷியல் கீ ஆன்சர்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் மார்ச் 2020 ஓட காமர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபிஷியல் கீ ஆன்சர்ஸ். இந்த 1 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் question C option பீட்டர் எஃப் டக்கர் அப்படின்னு ஃபுல்லாக எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் C ஆப்ஷன் பீட்டர் எஃப் டக்கர் இப்படி இருந்தால் தான் அவங்க ஃபுல் 1 மார்க் தருவாங்க. இந்த 21 கொஸ்டின் என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அக்கார்டிங் டு ஹேஸ்டிங். அதாவது டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இவங்க பாருங்கள் அக்கார்டிங் டு ஹேஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஹேஸ்டிங் ஓட டெஃபினேஷன் தான் எழுதணும். ஸோ நீங்கள் எந்த டெஃபினேஷனும் ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா தான் உங்களால் ஃபுல் மார்க் இன் காமர்ஸ் எடுக்க முடியும். ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டெஃபினேஷன் படித்தா போதும். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன், ரெக்யூர்மெண்ட் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு டெஃபினேஷன் படித்தா போதும். ஆனால் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக்கில் இருக்க எல்லா டெஃபினேஷனும் படித்து தான் ஆகணும். 22 பாருங்கள், கிவ் த மீனிங் ஆஃப் ரெக்யூர்மெண்ட். இது ஒரு லைனுக்கே 2 மார்க்கை அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 23 பாருங்கள், வாட் இஸ் மார்க்கெட். இந்த 3 ஆன்சரில் ஏதாவது ஒரு ஆன்சர் இருந்தாவே உங்களுக்கு 2 மார்க் அலாட் பண்ணுவாங்க. 24 பாருங்கள், வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அக்கார்டிங் டு ஜே.எஃப் கெனடி. இது புக்கில் டெஃபினேஷன் மாதிரி இருக்குது. அது எழுதுனாவும் சரி, இல்லைன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதுனாவும் உங்களுக்கு 2 மார்க் அலாட் பண்ணுவாங்க. 25th, what is internal environment? Write any 3 features of MBO. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் எல்லாவோட இதுலேயும் 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்து வச்சுருந்தாவே உங்களுக்கு இந்த MBO லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அப்படின்னா இந்த MBO லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது காமர்ஸில் இருக்க 3rd லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் புக் பேக்கில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் 3 பாயிண்ட்ஸ் படிச்சிருந்தாவே நீங்கள் இதுக்கு ஃபுல் மார்க் எடுத்துடலாம். 32 explain the venture fund in institution. Explain bear speculator. இந்த bear speculator, bull speculator ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் bear கேட்டதுனால அடுத்த வருஷம் bull கேட்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஸோ அதை ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. State the steps in recruitment process. அதாவது 34th கொஸ்டின் state the steps in recruitment process. நீங்கள் இந்த ஃபுல் ஸ்டெப்ஸுமே மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதோ ஒரு ஸ்டெப் ராங்காக இருந்துச்சானா கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் கன்சிடர் பண்ணி மார்க் அலாட்மெண்ட் தருவாங்க. 35th explain e-tailing. 37th question write about any 3 macro environmental factor of business. இதுக்கு நீங்கள் சைட் பாயிண்ட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். 38 list on the 6 example of pure entrepreneurship.
39. Give any 3 cases in which an ordinary resolution need to be passed. இதில் any 3 எழுதுனாவே உங்களுக்கு வந்து 3 points allotment இருக்குது. இந்த 40 வந்து கம்பல்சரி. இது வந்து புக் இன்சைட் தான் கம்பல்சரியாக வரும். இது வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த கனெக்ஷனை என்ன தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு நீங்கள் எழுதுனா கூட இதுக்கு வந்து ஹாஃப் மார்க் அலாட்மெண்ட் இருக்குது. அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஹெட்டிங்கில் உங்களுக்கு ஏதோ கனெக்ஷனாக ஒரு பாயிண்ட் எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு ஹாஃப் மார்க் அலாட்மெண்ட் இருக்குது. ஆனால் வந்து ஃபுல் மார்க் எடுக்க நீங்கள் புக் இன்சைட் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். A வந்து டிஸ்கஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். இதோட சைட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து இதில் இருக்க அந்த சைட் பாயிண்ட்ஸை படிச்சுக்கோங்க. அப்புறம் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் MBA. நான் சொன்னேன்ல இந்த MBA லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கம்பல்சரியாக ஒரு 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் வரும். அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் ஆகுது படித்து வச்சுக்கோங்க. இந்த நான் சொல்கிறது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு. ஆனால் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணுன்னா நீங்கள் வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். $42A வந்து எக்ஸ்பிளைன் எனி 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அவங்களே 5 பாயிண்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணதுனால நம்ம 5 பாயிண்ட்ஸ் மட்டும் வித் எக்ஸ்பிளனேஷன் எழுதுனா போதும். நம்ம கொஸ்டின் செலக்ட் பண்ணுறப்பயே எப்பவுமே இந்த அவங்களே 5 பாயிண்ட்ஸ் எனி ரைட் எனி 6 பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிற கொஸ்டினாக செலக்ட் பண்ணும். ஏன்னா வந்து இதோட ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எனி 5ன்னு. ஆனால் எனி 5 கொடுக்காத ஆப்ஷனாக எழுத்திங்கன்னா நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதணும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்மளுக்கு 42A 42B ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு இந்த சென்ஸில் இருந்துச்சுன்னா அவங்க எனி 5 அப்படின்னு மென்ஷன் பண்ண அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதி அந்த ஆன்சரை சீக்கிரமாக எழுதி முடிச்சிடலாம். 43A. Explain in detail about night marketing. B வந்து explain the impact of globalism. இந்த லெசனில் கூட நம்மளுக்கு வந்து 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு கொஸ்டின் பேப்பரும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரியாட்டி கூட சைட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா கூட 1 மார்க் அலாட்மெண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் எல்லா ஆன்சரும் சைட் பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்ச மாதிரி நீங்கள் படிச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர். எந்த ஆன்சர்ஸும் நம்ம சைட் பாயிண்ட்ஸ் ஒமிட் பண்ணாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து 1 மார்க் வந்து கம்பல்சரியாக கிடச்சிடும். இங்கே பாருங்கள் 46A and B பாருங்கள், அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1 மார்க் கேன் பி அவார்டட் இஃப் ஹெட்டிங் அலோன். அதாவது நம்ம இந்த சைட் பாயிண்ட்ஸ் எழுதிட்டு தான் ஆன்சரை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம சைட் பாயிண்ட்ஸ் எழுதிட்டோன்னா நம்மளுக்கு ஃபுல் மார்க் வரும். அதே மாதிரி இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அட்லீஸ்ட் எல்லா ஆன்சரோட சைட் பாயிண்ட்ஸும் நம்ம படிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வந்து 1 மார்க் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அவங்க 47A. இந்த 47Aல வந்து Mr. Raghu is appointed as a director in a company. Is he personally liable to the third parties? If so, under what circumstances he is liable? இதுதான் கொஸ்டின். அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்
he is personally liable to the third parties அப்படின்னு எழுதி ஆரம்பிக்கணும். சும்மா எஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. நீங்கள் வந்து எஸ் he is personally liable to the third partyன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சர்க்கம்பன்சஸ் he is liable அப்படின்னு லைனாக மென்ஷன் பண்ணும். இது வந்து காமர்ஸ்க்கு மட்டும் இல்லை, அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக எழுதக்கூடாது. எஸ்ன்னு எழுதி அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுவும் அந்த லைனும் அப்படியே மென்ஷன் பண்ணும். இந்த எஸ்ன்னு ஒரு வேர்டுக்கோசரமே அவங்க வந்து 1 மார்க் அலாட் பண்ணுறாங்க. இது வந்து காமர்ஸ்க்கு மட்டும் இல்லை, அக்கௌண்ட்ஸ்க்கு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸ் கூட கேட்கலாம். அப்படி கேட்டால் கூட நீங்கள் எஸ்ன்னு ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணாமல் ஃபுல் லைன் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த 1 மார்க் ஃபுல்லாக அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் எஸ்ன்னு ஸ்லோ லேர்னர்ஸ் வெறும் எஸ்ன்னு எழுதுனா கூட உங்களுக்கு இந்த ஆன்சருக்கு 1 மார்க் தந்துடுவாங்க. இந்த 47 பியும் பாருங்கள். இது புக் பேக் கொஸ்டின் தான், ஆனால் வந்து கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் புக் அடிஷ்னல் கொஸ்டினோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அதாவது விஷஸ் டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ் யூனிட், எக்ஸ்பிளைன் எனி 5 challenges that she will have to face during the course of her entrepreneurial journey. அதாவது அந்த சேலஞ்சஸ் ஆஃப் உமன் அப்படின்னு இருக்குல்ல புக் பேக்கில், அதோட ஆன்சர் தான். ஆனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து கொஸ்டின் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.